this topic is about DC compound generator. Last cases DC shunt generator and DC series generator இதை பற்றி பார்த்துருந்தோம். ஷண்ட் ஜென்ரேட்டரில் ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மச்சூருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்திருப்போம். அதே மாதிரி சீரியஸ் ஜென்ரேட்டரில் ஃபீல்டு வைண்டிங் ஆர்மச்சூரோட சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இதில் டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்னு என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் போத் ஷண்ட் அண்ட் சீரியஸ் ஜென்ரேட்டர். அதாவது பேரலாகவும் கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது பார்ட் ஆஃப் ஃபீல்டு வைண்டிங்கை வந்து பேரலாகவும் அனதர் பார்ட் ஆஃப் ஃபீல்டு வைண்டிங்கை ஆர்மச்சூருக்கு சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுதான் இது டிசி compound generator. It is a combination of both DC shunt and series generator. This circuit diagram, part of field winding is connected in series with the armature. Another part of field winding is connected in parallel with the armature. Okay, இதில் வந்து series connection இருக்கும், shunt connection இருக்கும். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R shunt, இங்கே வந்து R series. ஓகே, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து IA ஆர்மச்சூர் கரண்ட். இங்கேயும் இது ஃபுல்லாகவே சீரீஸ் பாத், தெர்ஃபோர் இது வரைக்கும் ஆர்மச்சூர் கரண்ட் தான் வரும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஷண்ட் கரண்ட், ஏன்னா அது வந்து ஷண்ட் வைண்டிங். அப்புறம் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் சீரியஸ் கரண்ட்டோட வேல்யூ ஆர்மச்சூர் கரண்ட்டோட வேல்யூ ஒன்று தான், சிமிலர் தான், ஈக்குவல் தான். ஓகே, அண்ட் தென் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், லோடுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து லோடு கரண்ட். இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து டெர்மினல் வோல்டேஜ் ஆர் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் லோடு வோல்டேஜ். இதுக்கு பொலாரிட்டி ப்ளஸ், இங்கே மைனஸ். ஓகே, இதிலே 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது டிசி ஷண்ட் ஜென்ரேட்டரில். இதில் பாருங்கள், இன் திஸ் கனெக்ஷன் இதுலேயும் பார்ட் ஆஃப் ஃபீல்டு வைண்டிங் ஷண்ட் பேரலாகவும் அனதர் பார்ட் வந்து சீரீஸ் கனெக்ஷன்லையும் இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். இதில் ரெண்டு சர்க்கியூட்லேயுமே சீரீஸ் கனெக்ஷனும் இருக்கும், பேரலல் கனெக்ஷனும் இருக்கும். ஓகே, பட் இதில் இந்த ஷண்ட் வைண்டிங் வந்து இந்த மாதிரி லாங்காக கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் இந்த ஷண்ட் வைண்டிங்கை ஷார்ட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால் இதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். இதுக்கு நேம் வந்து ஷண்ட் வைண்டிங் ஷார்ட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால் இதுக்கு நேம் ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட்டு இதில் கேவிஎல் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணுறோம். இந்த பாத்தில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ். தர்ஃபோர் கேவிஎல் மைனஸ் இ ப்ளஸ் ஐஏஆர்ஏ ப்ளஸ் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இதுவும் ஆர்மச்சூர் கரண்ட் தான். அதாவது ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சீரீஸ் கரண்ட். ஏன்னா இந்த சீரீஸ் வைண்டிங்கும் ஆர்மச்சூருமே சீரீஸாக தான் இருக்குது, அதனால் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். தர்ஃபோர் ஐஏ இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏசி, இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணும்போது ப்ளஸ் விடி. அப்புறம் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ப்ரஷஸ், தர்ஃபோர் வி ப்ரஷ் இஸ் ஈக்குவல் டு 0. இட் கேன் பி ரிட்டன் as E ப்ளஸ் டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்ஏசி ப்ளஸ் வி ப்ரஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ளை கிர்ச்சாஃப் கரண்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த நோடில் அப்ளை பண்ணுறோம். என்டரிங் கரண்ட், சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் வந்து ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் ஐ ஷண்ட் ப்ளஸ் ஐஎல். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஷண்ட் வைண்டிங்கும் டெர்மினல் வோல்டேஜ் இதுவும் இந்த லோடும் பேரலாக இருக்குது. தெர்ஃபோர் இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும். தெர்ஃபோர் V terminal voltage is equal to I shunt into R shunt. Therefore, I shunt is equal to V by R shunt. These are the equations you need to remember. Next, இங்கே
ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இது ஷண்ட் வைண்டிங், தேர்ஃபோர் ஷண்ட் கரண்ட், இங்கே ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்கே சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ், சீரீஸ் கரண்ட், அப்புறம் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து லோடு கரண்ட். இங்கே இந்த சீரீஸ் வைண்டிங்கில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் லோடுக்கும் வரும். தேர்ஃபோர் ஏன்னா இந்த சீரீஸ் வைண்டிங்கும் லோடும் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. தேர்ஃபோர் ISE is equal to IL. ஏன்னா இந்த கரண்ட் ISE கரண்ட் வந்து வேறு எங்கேயுமே டிவைட் ஆகாது, ஒரே பாத்தில் தான் வரும். தேர்ஃபோர் சீரீஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I load. நெக்ஸ்ட்டு இந்த I shunt இதுக்கு அக்ராஸாக உள்ளது வந்து டெர்மினல் வோல்டேஜ் ஆர் லோடு வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளை KVL. எப்படின்னா இந்த பாத்தில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது -E ப்ளஸ் IARA ப்ளஸ் ISE இன்ட்டு RSE ப்ளஸ் VT ப்ளஸ் voltage across brushes is equal to 0. Therefore E is equal to terminal voltage plus IA RA plus, it can be also written as IL. Okay, therefore IL RSE எப்படி வேணாலும் எழுதலாம், plus voltage across brush. This one is important. And then current passes through the shunt winding. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் கேஸில் இந்த கேஸில் டைரெக்டாக எப்படி எழுதிட்டோம், ஏன்னா டெர்மினல் வோல்டேஜ் இங்கே என்ன இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். அதனால் இந்த டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் ஆஃப் I shunt R shunt, I into R. ஏன்னா இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து இந்த லோடு வோல்டேஜ். இதே மாதிரி தான் ஷண்ட் ஜென்ரேட்டர்லாம் எழுதியிருப்போம். பட் இங்கே இது டெர்மினல் வோல்டேஜ் இங்கே இருக்குது, இதுக்கு பேரலாக இது வராது. இதுக்கு பேரலாக இது எல்லாமே சேர்த்தா தான் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்டு இந்த ஆர்மேச்சர், இது எல்லாமே சேர்ந்தால் தான் இந்த லோடு வோல்டேஜ் ஈக்குவலாக வரும். பட் நமக்கு இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் மட்டும் நமக்கு வேணும். இதை எப்படி எழுதலாம்? அண்ட் ஒன் மோர் திங், ஒன் கரெக்ஷன் இருக்குது. என்னென்னா ஷண்ட் ஜென்ரேட்டர் வந்து ஆர்மேச்சர் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் கரண்ட் அவுட்வேர்டாக ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது இந்த கரண்ட் வந்து இப்படி ஒரு பாத்துலையும் இந்த பாத்துலையும் டிவைட் ஆகும். தேர்ஃபோர் இந்த டைரக்ஷன் வந்து நம்ம மாற்றி எழுதிட்டோம். இந்த மாதிரி டைரக்ஷன், அதாவது ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இதுதான் I shunt. ஓகே, ஏன்னா இதிலேருந்து ஜென்ரேட் ஆகி வர்ற சப்ளை கரண்ட் தான் இந்த பாத்தில் வரும். ஓகே, இப்போ இந்த R shunt, இந்த I shuntோட வேல்யூ தெரியணும்னா இந்த மாதிரி KVL அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன வரும், -E ப்ளஸ் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IARA, அப்புறம் இப்படி ஃப்ளோ ஆகும்போது I shunt R shunt ப்ளஸ் I shunt R shunt இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ட்ராப் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். தர்ஃபோர் கேன் பி ரிட்டன் as I shunt is equal to E minus IARA by R shunt. Okay, next apply KCL. KCL அப்ளை பண்ணால் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ இந்த ஜங்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா IA is equal to, ஏன்னா இதுதான் என்டரிங் கரண்ட், லீவிங் கரண்ட் வந்து ஷண்ட் கரண்ட்டும் சீரீஸ் கரண்ட்டும் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் I shunt. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சீரீஸ் கரண்ட்டும் லோடு கரண்ட்டும் ஈக்குவல். therefore can be also written in this manner. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஹியர் இந்த சீரீஸ் வைண்டிங் ஷண்ட் வைண்டிங் இது ரெண்டுமே
அந்த போல் கோரில் தான் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஒரே பிளேஸில் சீரீஸ் வைண்டிங்கும் இருக்கும், ஷண்ட் வைண்டிங்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தம்ப் ரூல், அதாவது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், அந்த ரூல் படி அந்த ஃப்ளக்ஸ், டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் இதுதான் ஒரு கண்டக்டர் அப்படின்னா, இந்த காயில் வந்து வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காயில் வந்து இந்த டைரக்ஷன், இந்த மாதிரி கர்ல்டு இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா, இந்த தம்போட டைரக்ஷன் தான் கரண்ட்டோட டைரக்ஷன். இதானது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். காயிலோட டைரக்ஷன் வந்து இந்த கர்ல்டு ஃபிங்கர்ஸ் அப்படி இருந்ததுன்னா, இந்த தம்ப் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். சப்போஸ் இன் திஸ் காயில் கரண்ட் இந்த வழியை என்ட்ரு ஆகுது அப்படின்னா, இதோட பாத் கரண்ட் டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி கர்ல் டைரக்ஷனில் இருக்குது. தெர்ஃபோர் ஃப்ளக்ஸ் எதுனா இந்த தம்ப் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். இது கோர், அதனால் ஃப்ளக்ஸ் தான் இதில் ஃப்ளோ ஆகும். தெர்ஃபோர் இதானது டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஓகே, ஆஸ் பர் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இதில் இந்த டயக்ராமில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, இந்த டைரக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்படி தான் வரும் காயில், அதாவது கரண்ட் வந்து இந்த பாத்தில் என்ட்ரு ஆகும். அப்போ இந்த தம்ப் தான் என்னது டைரக்ஷன் ஆஃப், இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். தெர்ஃபோர் இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்ததுன்னா ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் வரும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து ஷண்ட் வைண்டிங் வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். தெர்ஃபோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். சீரீஸ் வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோயர் லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இதோட வேல்யூ வந்து 220 ஓம், 200 ஓம், 100 ஓம் அந்த ரேஞ்சில் இருக்கும் இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. பட் இங்கே வந்து லெஸர் தென் 1 ஓம் ரேஞ்சில் தான் இருக்கும். தெர்ஃபோர் when compared to the shunt winding, series winding has very lesser number of turns. ஓகே, இது இந்த மாதிரி காயில் வந்து எந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போமோ அதுலேயே ஃபர்தராக 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த லாங் ஷண்ட் அண்ட் ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டரில். இதில் எப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த சிங்கிள் போலில் இந்த மாதிரி ஒரே போல் கோரில் தான் இந்த சீரீஸ் வைண்டிங் ஷண்ட் வைண்டிங் ரெண்டையுமே ஓன் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த மாதிரி காயில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த 2 ஃப்ளக்ஸுமே, அதாவது இதில் வந்து 2 ஃப்ளக்ஸஸ் வரும். சீரீஸ் வைண்டிங்கில் இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் 5SE, இந்த ஷண்ட் வைண்டிங்கோட ஃப்ளக்ஸ் வந்து 5SH. தெர்ஃபோர் இங்கே 2 ஃப்ளக்ஸோட டைரக்ஷனும் டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கும். தெர்ஃபோர் நெட் ஃப்ளக்ஸ் எப்படின்னா, சம் ஆஃப் ஷண்ட் வைண்டிங் ஃப்ளக்ஸ் ப்ளஸ் சீரீஸ் வைண்டிங் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி ஓன் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இந்த மாதிரி கனெக்ஷனில் இருந்தால் இது வந்து சீரீஸ் வைண்டிங். தெர்ஃபோர் இங்கே 5SH. ஓகே, இதில் இந்த கனெக்ஷனில் எப்படி வரும்னா, இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் ஃப்ளக்ஸ் வரும். பட் இந்த ஷண்ட் வைண்டிங் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. தெர்ஃபோர் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து தம்ப் டைரக்ஷனில் வரும். தெர்ஃபோர் இது ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ இங்கே நெட் ஃப்ளக்ஸ் எப்படி வருது, ஃப்ளக்ஸ் நெட் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃப்ளக்ஸ் தான் அதிகம் ஷண்ட். தெர்ஃபோர் ஷண்ட் ஃப்ளக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னா இது 2 ஃப்ளக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இங்கே அடிட்டிவாக இருக்குது, அதாவது கியூமுலேட்டிவாக இருக்குது, இங்கே சப்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மிஷினில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னா கியூமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர், cumulative compound generator. இந்த மாதிரி சப்ட்ராக்டிவாக இருந்ததுன்னா, அதாவது நெட் ஃப்ளக்ஸ் வந்து இதோட டிஃபரன்ஷியலாக இருக்குது. தெர்ஃபோர் இட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். லுக் அட் திஸ் கொஷின். இந்த ப்ராப்ளமில் என்ன டேட்டா கொடுக்கல அப்படின்னா, இது லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டரா இல்லை ஷார்ட் ஷண்ட், இந்த இது வந்து எப்படின்னா கேசஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் லாங் ஷண்ட்டில் இருக்கும்போது
டோட்டல் இஎம்எஃப் அப்புறம் ஆர்மேச்சர் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸ் பி, இதில் ஷார்ட் ஷண்ட் மோட்டர் ஆப்ரேட் ஆகும்போது, ஷார்ட் ஷண்ட் ஜென்ரேட்டர் ஆப்ரேட் ஆகும்போது அதில் டோட்டல் இஎம்எஃப் அப்புறம் ஆர்மேச்சர் கரண்ட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இந்த லோடு கரண்ட்டோட வேல்யூ கொடுக்கல. இதில் வந்து 200 லேம்ப்ஸ் ஈச் ரேட்டட் 55 வாட்ஸ் 110 வோல்டேஜ், இந்த மாதிரி தான் லோடோட இந்த வேல்யூஸ் வச்சு தான் லோடு கரண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு given data, terminal voltage is 110 voltage. Next, armature resistance, the value of armature resistance is 0.06 ohm. அப்புறம் series resistance வந்து 0.04 ohm. shunt resistance ஓட வேல்யூ வந்து 25 ohm. நெக்ஸ்ட், இந்த 200 லேம்ப்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈச் லேம்போட ரேட்டிங் வந்து 55 வாட்ஸ், டெர்மினல் வோல்டேஜ் வந்து 110 வோல்டேஜ். இப்போ இந்த 200 லேம்ப்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இது ஃபஸ்ட்டு லேம்ப். இங்கே செகண்ட் லேம்ப், இது வந்து I2. இதே மாதிரி 200 இது வந்து லாஸ்ட் பாத். ஓகே. இதை எல்லாமே ஆட் பண்ணால் தான் அது லோடு கரண்ட். ஓகே. இப்போ இந்த ஈச் பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னா, இந்த வோல்டேஜ், அதாவது இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து VT is equal to 100 வோல்டேஜ், சாரி 110 வோல்டேஜ். இதில் கன்சியூம் ஆகிற பவர் என்ன அப்படின்னா 55 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. therefore பவருக்கு என்ன ஃபார்முலா? V into I. It can be also from this is equal to P by V. பவர் என்னது 55, இதோட வோல்டேஜ் வந்து 110. therefore current in each path I1 is equal to 1/2 ampere. ஓகே. இதே மாதிரி இட்ஸ் ஈக்குவல் டு I2, I3 etc. I12. அதாவது கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ஈச் பாத், அது வந்து 0.5 ஆம்பியர். அப்போ எத்தனை லேம்ப் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 200 நம்பர் ஆஃப் லேம்ப்ஸ். therefore total load current is equal to 200 into I1 is equal to 200 into 0.5. என்ன வரும்? 100 ஆம்பியர். இதானது லோடு கரண்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஷண்ட் ஜென்ரேட்டரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் என்னது அப்படின்னா லாங் ஷண்ட் ஜென்ரேட்டர். கேஸ் ஏ என்னது? லாங் ஷண்ட் ஜென்ரேட்டர். நம்ம லாஸ்ட் கேஸஸில் இந்த மாதிரி ஃபார்முலா, இதில் டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர், சீரிஸ் ஜென்ரேட்டர், இது எல்லாமே ஃபார்முலாவில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரே வழி என்ன சொல்யூஷன்னா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்லேருந்து இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியணும். ஓகே. அப்படி எழுதுனா அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணி கரெக்டான அந்த ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சால் மட்டும்தான் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்ளம் செய்ய முடியும். இது எல்லாமே மெமரைஸ் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். therefore லாங் ஷண்ட் ஜென்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி எழுதாமல் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சி அதிலிருந்து நீங்கள் கேவிஎல் கேசிஎல் ஈக்குவேஷனை எழுதணும். அப்போ தான் கரெக்டான ஈக்குவேஷன் வந்து வரும். ஃப்ரம் திஸ் சர்க்யூட் டயக்ராம் ஃபஸ்ட்டு ரைட் த கேசிஎல் ஈக்குவேஷன். கேசிஎல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோன்னா என்டரிங் கரண்ட் வந்து IA இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் வந்து இந்த சைடு ஷண்ட் கரண்ட், இந்த சைடு லோடு கரண்ட், I shunt ப்ளஸ் IL. இதில் I ஷண்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ I shunt கேன் பி ரிட்டன் as டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை R shunt. டெர்மினல் வோல்டேஜோட வேல்யூ வந்து 110, R ஷண்ட்டோட வேல்யூ அது 25 ohm. therefore 110 divided by 25 என்ன வரும்னா I shunt is equal to 4.5
4 ampere. Okay, therefore IA is equal to இங்கே shunt current ஓட value 4.4 plus load current ஓட value 100 ampere. Therefore armature current is 104.4 ampere. இதுதான் armature current. Next, இதில் இருந்து voltage equation எழுதுனீங்கன்னா E is equal to terminal voltage plus IA or SE plus இங்கே உள்ள IARA plus V brush. இங்கே வந்து V brush ஓட வேல்யூ கொடுக்கல, therefore அது வந்து neglected. therefore terminal voltage என்ன வரும் 110 plus IA ஓட வேல்யூ 104.4 into series winding ஓட resistance 0.04 plus இங்கேயும் IA ஓட வேல்யூ 104.4 into armature resistance ஓட வேல்யூ 0.06. இதை சால்வ் பண்ணோன்னா induced EMF என்னதுன்னா 120.44 voltage. That's all for case A. என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க, டோட்டல் இஎம்எஃப் அப்புறம் ஆர்மேச்சூர் கரண்ட். ஆர்மேச்சூர் கரண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் பி என்னதுன்னா ஷார்ட் ஷண்ட் ஜென்ரேட்டர். இங்கே கேஸ் பியிலேருந்து ஷார்ட் ஷண்ட் டிசி ஜென்ரேட்டர். ஸோ அதுக்கு கனெக்ஷன் மாறும், அதனால் இந்த ஃபார்முலாவும் மாறும். இட் இஸ் ஷார்ட் ஷண்ட் ஜென்ரேட்டர். இதில் வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதணும்னா E is equal to terminal voltage plus IL RSE plus IA RA plus V brush. அது வந்து neglected. therefore and also shunt கரண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன், terminal voltage plus IL RSE by R shunt. ஸோ இதில் அப்ளை பண்ணோம்னா 110 plus 100 லோடு கரண்ட்டோட வேல்யூ வந்து 100 into RSE சீரீஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0.04 divided by 25. therefore shunt கரண்ட்டோட வேல்யூ வந்து 4.56 ampere. ஓகே, அப்ளை KCL. இங்கே என்ட்ரிங் கரண்ட் வந்து IA is equal to IL plus I shunt. A is equal to load கரண்ட்டோட வேல்யூ 100 plus I shuntோட வேல்யூ 4.56. finally armature கரண்ட்டோட வேல்யூ 104.56 ampere. next apply in this voltage equation. இப்போ என்ன வரும், E is equal to VT plus IL RSE plus IA RA. இப்படி எழுதலாம் 110 plus இங்கே 100 into 0.04 plus 104.56 into 0.06. இது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.06 ஓம். இது சால்வ் பண்ணிங்கன்னா 120.274 voltage will get. E is equal to 120.274 voltage. okay, that's all about this problem. it is your assignment number 9. இதில் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இதை சால்வ் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்மேச்சர் கரண்ட்டோட வேல்யூ 52 ampere. அப்புறம் ஜென்ரேட்டட் வோல்டேஜுக்கு
ஜென்ரேட்டட் வோல்டேஜ்னா என்னது? இன்டியூஸ்டு இஎம்எஃப். டெர்மினல் வோல்டேஜ்னா V, ஜென்ரேட்டட் வோல்டேஜ்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு 504.16 voltage. All these are very important questions. Second question என்னன்னா EMF equation of DC generator. Next, armature reaction in DC generator. இதுக்கு நான் ஒரு வீடியோ NIT ப்ரொஃபஸர் அவரோட லெக்சரர்ஸ் வீடியோ வந்து கூகுள் கிளாஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கிளாஸ் மெட்டீரியல், அதாவது ஸ்டடி மெட்டீரியல் வந்து PDF ஃபைலில் கொடுத்துருப்பேன். அதை ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன், மெத்தட்ஸ் டு ஓவர் கம் த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அண்ட் இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டி கொஷின்லையும் இது எல்லாமே தியரி தான். ஓகே, இருக்கும். இதுக்கு நம்ம வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணலை யூடியூப்பில். டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபினாமினா ஆஃப் காமுடேஷன் இன் டிசி மிஷின்ஸ். ஆல்சோ டிஸ்கஸ் ஓவர் காமுடேஷன் அண்ட் அண்டர் காமுடேஷன். அதுக்குமே அதில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது அந்த NIT ப்ரொஃபஸர் அவரோட லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த பிடிஎஃப்லையும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்புறம் இதில் காமுடேட்டர் வேறு, காமுடேஷன்றது வேறு. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இதில் வந்து காமுடேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் எழுதக்கூடாது. ஃபினாமினா ஆஃப் காமுடேஷன்றது டிஃப்ரெண்ட். ஓகே, இது எல்லாமே சப்மிட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட் நம்பர் 9. ஓகே, தேங்க்யூ.